ஹலோ ஆல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இது லீட் கோடோட 344th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ரைட் எ ஃபங்க்ஷன் தட் ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங். த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் கிவன் ஆஸ் அன் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்களாமா, அதை நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரே டபுள் கொட்டேஷன்லேயோ சிங்கிள் கொட்டேஷன்லேயோ கொடுக்காம அரேவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூ மஸ்ட் டூ திஸ் மாடிஃபைங் த இன்புட் அரே இன் பிளேஸ் வித் 0 ஆஃப் 1 எக்ஸ்ட்ரா மெமரி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். S is equal to ஹெல்லோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக வந்து அந்த அரேயில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் வந்து ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டெக்னிக் தான். நீங்கள் எப்படின்னா ஒரு அரே வந்து ரிவர்ஸில் லூப் பண்ணி ஒவ்வொன்றா வந்து இட்ரேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அது ஒரு சொல்யூஷன் தான். பட் ஆனால் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு என்ன நீங்கள் பண்ணிட்டு போகணும்ல, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் HANNAH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஹனான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம இந்த ரிவர்ஸ் பண்ணணும். இதுக்கு மொத்தம் 3 சொல்யூஷன் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு சொல்யூஷனாக போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்பைலர் சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு. ஓகேங்களா? லெஃப்ட் வந்து என்னென்னா இந்த அரேயில் ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? அது நீங்கள் எப்படி போடலாம்? லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0. 0ங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு லெட்டரோட இண்டெக்ஸா. இப்போ அடுத்து வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட் எதுக்குன்னா இந்த அரேலியே கடைசி எலமெண்ட்டை வந்து டினோட் பண்ணுறதுக்கு. கடைசி எலமெண்ட் என்ன? லென்த் ஆஃப் எஸ் மைனஸ் ஒன்னா, லென்த் ஆஃப் எஸ் மைனஸ் ஒன்னா, அதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும்? 0 1 2 3 4 இருக்கும். அப்போ ரைட்டில் உங்களுக்கு 4 இருக்கும், லெஃப்ட்டில் 0 இருக்கும். பிரிண்ட் ஆஃப் நான் ரைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் ரைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு சொல்லி வருதா? இந்த 4 தான் வந்து இந்த O. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் ஸ்வாப் பண்ணுறேன். இருக்கிற இடத்த ஸ்வாப் பண்ணுறேன். என்னென்னா அதில் என்ன ஹெச் இருக்கா, ஹெச்சை தூக்கி இந்த இடத்துல போட்டு ஓவை தூக்கி இந்த இடத்துல போடுறேன். அப்புறம் லெஃப்ட்டையும் ரைட்டையும் உள்ளே கொண்டு வரேன். லெஃப்ட்லேருந்து அடுத்த எலமெண்ட்டு, ரைட் வந்து அடுத்து முந்தின எலமெண்ட்டு, அடுத்து ஹீயும் எல்லையும் ஸ்வாப் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து இதில் ஒன்று தான் இருக்குது. அதனால் அது என்னென்னா லெஃப்ட் டு ரைட் வந்து எப்பவுமே வந்து லெஃப்ட்டோட அதிகமாக இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோன்னா அந்த லெஃப்ட் டு ரைட்டும் வந்து மாறாது, அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்வாப் பண்ணிட்டே வந்தால் நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக ஸ்வாப் பண்ணுறக்கும் 2 ஸ்வாப் பண்ணுறக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக தான் எடுத்துக்குமா. ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு கோடிங் போட்டு நான் அப்பையும் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு வைல் லூப். ஓகேங்களா? அந்த வைல் லூப் நான் எதுக்கு சொன்னேன்? அந்த லெஃப்ட் டு ரைட்டு தாண்டி போகாமல் இருக்கணும். ரைட் எப்பவுமே அதிகமாக இருக்கணும், லெஃப்ட்டு கம்மியாக இருக்கணும். இப்போ லெஃப்ட்டை விட ரைட்டு எப்பவுமே கம்மியாக இருக்கணும், ரைட் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? இதில் இருக்க வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணுமா? அதுக்கு எஸ் ஆஃப் லெஃப்ட் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ரைட்டுங்களா? ஸோ இந்த ரைட்டில் இருக்கிறது இந்த லெஃப்டில் ஸ்வாப் ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எஸ் ஆஃப் ரைட் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் லெஃப்ட். இப்போ நான் இப்படி தனித்தனியாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு என்ன இஷ்யூ வரும்? இப்போ நான் எஸ் ஆஃப் லெஃப்ட்டில் ஏற்கனவே எஸ் ஆஃப் ரைட்டை நான் போட்டேன். ஓகேங்களா? இப்போ போட்டும் போது இப்போ மறுபடியும் இப்போ என்ன ஆகும்? இந்த எஸ் ஆஃப் லெஃப்ட்டில் ஓ தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வருமா? அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த லெஃப்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் எலமெண்ட் ஹெச்ங்கிறது இருக்காது. அதனால் என்ன பண்ணலாம்? ஒரே லைனில் எஸ் ஆஃப் ரைட்டுன்னு சொல்லி இங்கேயும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ் ஆஃப் லெஃப்ட். இப்போ என்னன்னா இது ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா? லெஃப்ட் வந்து ரைட்டில் போயிடும், ரைட் வந்து லெஃப்ட்டில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் ஓ இருக்கும், கடைசியில் ஹெச் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட்டையும் ரைட்டையும் வேல்யூ வந்து உள்ளே கொண்டு வரணும். லெஃப்ட் வந்து ஒன்று அதிகப்படுத்தி நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகணும், ரைட்டு வந்து முந்திர இண்டெக்ஸ் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் 1, ரைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து லெஃப்ட் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ரைட் வந்து ஒன்று டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஆஃப் அந்த எஸ் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்வாப் ஆயிடுச்சுங்களா? இப்போ ஓ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஹெலோ வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கு, சாரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகுதா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு லீட் கோடில்
ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் ஆயிடுச்சுங்களா. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே பார் இப்போ பார்த்தீங்கன்னா 77% ரன் இருக்கா. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். 41% மெமரி எடுத்துருக்கு. இது ஓகே தான். ஓகேங்களா. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடிக்கடி இந்த வேல்யூ வந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கும் வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் உங்களுக்கு சப்மிஷன்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முந்தின பண்ண சப்மிஷன்ஸில் ஃபஸ்ட்டு சப்மிஷன் பாருங்களேன், வெறும் 23% தான் பீட் பண்ணியிருக்குன்னு காட்டுது. 41% அதே மெமரி ஓகே தான். பட் ஆனால் அதே சொல்யூஷன் தானே நான் மறுபடியும் சப்மிட் பண்ணியிருக்கேன், 77% பீட் பண்ணியிருக்குன்னு காட்டுது. ஸோ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் போட்டாச்சு. பட் ஆனால் இந்த ரன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த லீட் கோடில் இது ஒரு வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது ஆப்டிமல் சொல்யூஷன் தான். இது வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து செகண்ட் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிகர்ஷன் போடலாம். ரிகர்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக போட்டிருப்போம். பட் ஆனால் வந்து அது ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். அதே ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேர் தான் ரிகர்ஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் வந்து ரிகர்ஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபங்க்ஷன் போட்டு ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் போட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த லெஃப்ட்டு ரைட்டு வேல்யூ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் திருப்பி அனுப்புகிறேன். ஓகேங்களா. லெஃப்ட் ரைட் வந்து நான் திருப்பி அனுப்புகிறேன். அனுப்பிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு இன்டென்டேஷன்ஸ் கொடுத்துக்கலாமா. இது பார்த்தீங்கன்னா ஒயிலுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயிலுக்கு பதிலாக இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த லெஃப்ட் டு ரைட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் அனுப்புகிறேன். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் 1 ரைட் -1 அதே சொல்யூஷன் தான். பட் ஆனால் ஒயிலுக்கு பதிலாக நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த செக்கிங்க்கு அந்த ஒயிலில் செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோமா, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். இப்போ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் லெஃப்ட் கமா ரைட். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கு நான் எதுக்கு நான் தனியாக இனிஷியலைஸ் பண்ணணும், இந்த வேல்யூ நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா சார், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா டேரெக்டாக ஃபங்க்ஷனில். லெஃப்ட்டில் 0வும் ரைட்டில் லென்த் ஆஃப் எஸ் -1 நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாமா, எதுக்கு தனியாக நான் இது பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், பிரிண்ட் ஆஃப் எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. பிரிண்ட் ஆஃப் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்களா. ஸோ இந்த சொல்யூஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இதை காப்பி பண்ணி இப்போ என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணி பார்த்து ரன் ஆயிடுச்சுங்களா. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ பாருங்கள் இது 23% தான் ரன் ஆயிருக்கு. 5% பீட் தான் பண்ணியிருக்கு. அதாவது எம்பி வந்து அதிகமாக எடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் நம்ம ரிகர்சிவாக கால் பண்ணுறனாலே இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். போன சொல்யூஷனும் இந்த சொல்யூஷனும் ஒரே கான்செப்ட் தான். அதில் வைல் லூப் யூஸ் பண்ணுறோம், இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ வந்து இன்னொரு சொல்யூஷன் இருக்குது, அதையும் பார்ப்போம். இன்னொரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஐடியா பாருங்களேன். இப்போ ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் போய்க்கிறேன். இப்போ ஹலோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹலோவில் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெச் புஷ் பண்ணுவீங்க, அப்புறம் இ புஷ் பண்ணுவீங்க, எல்ஓ புஷ் பண்ணுறப்ப கீழேருந்து ஹெலோன்னு இருக்குமோ. ஒரு ஸ்டாக்னாலே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், கண்டெய்னர் மாதிரி இருக்கும். ஹெலோ கீழே அதாவது HELLOன்னு போயிடும். அது என்ன வரும், ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் கான்செப்ட்டுக்கலாம். நீங்கள் எதை ஃபஸ்ட்டு வந்து உள்ளே புஷ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் கடைசியில் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே மேலே இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஹலோவில் எல்லாம் புஷ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் எல்லாம் புஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பாப் பண்ணும்போது என்ன வரும், கடைசியில் இருக்க எலமெண்ட்லாம் தனியாக வருமா. இப்போ நான் உங்களுக்கு அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் சிஎன்எஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு என்னன்னா ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் சி. ஓகேங்களா. புஷ் ஆஃப் சி போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபார் லூப் உங்களுக்கு ஒரு வைல் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ல எலமெண்ட் இருக்க வரைக்கும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டாக் டாட் பாப். ஓகேங்களா. இப்போ என்னன்னா இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்டாக்ல இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல ஒரு தாட்டி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்ட்டு இப்போ ரன் பண்ணும்போது ஸ்டாக்ல வந்து அப்பண்டுங்கிற மெத்தட் இருக்குது. ஓகேங்களா. புஷ் இல்லை. இப்போ வந்து ஹனான்னு சொல்லி இருக்குங்களா, அந்த ஹனா வந்து என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாக்ல வந்து புஷ் அப் அண்ட் ஆயிருக்கு ஃபுல்லாகவே. ஓகேங்களா. HANNAHன்னு சொல்லி இதில் இந்த ஸ்டாக்ல இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த லைன் 8th லைன். ஓகேங்களா. அடுத்து பாப் பண்ணுறீங்க. பாப் பண்ணுறப்ப என்ன ஆகும், கடைசியில் இருக்கிறது தான் பாப் ஆகும். ஓகேங்களா. கடைசியில் இருக்கிறது பாப் ஆகும்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஹெச் பாப் ஆகும்.
ஹெச் பாப்பா இருக்குங்களா, ஸ்மால் ஹெச், அடுத்து ஏ, அடுத்து என், என் அடுத்து கடைசியில் தான் கேப்ஸ் பாப்பா இருக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஒரு ஐங்கிற வேரியபிளை நான் ஜீரோன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எஸ் ஆஃப் ஐனா என்ன, எஸ் ஆஃப் ஜீரோ, ஜீரோ ஸ்டாக் டாட் பாப் கொடுக்குறேன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு பாப் ஆகும், இந்த ஸ்மால் ஹெச் பாப் ஆகுமா, இந்த ஸ்மால் ஹெச் போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இடத்துல, அதில் போய் உட்காரும். அதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே வரும். ரீப்ளேஸ் ஆகிட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் எஸ்ஸு கொடுக்கும் போது உங்களுக்கு இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ரன் பண்ணேன் அதே தான் ரன் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 சொல்லி போட்டால் இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்களா, HANNAHன்னு சொல்லி வந்துச்சா. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த சொல்யூஷனை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இதை ரன் பண்ணி பார்க்கலாங்களா. 42 MSல ரன் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், MB ஏகப்பட்டது எடுத்திருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ 39 கிட்டத்தட்ட 40%, 39.48% வந்து பீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் சொல்யூஷன் தான். பட் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா மெமரி எடுக்கக்கூடாதுன்ட்டு. பட் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா மெமரி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வரல. பட் ஆனால் இதுவும் ஒரு டைப் ஆஃப் சொல்யூஷன் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு 3 சொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அவங்க கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை.